பனைமர சிறப்பு. பள்ளி முடிந்தது. அழகனும் அமுதமும் வீட்டிற்கு கிளம்பினர். வரும் வழியில் பந்து போல கரும்பு நிறத்தில் ஒரு பழம் விழுந்து கிடந்தது. அதை எடுத்து பார்த்தனர். அது என்னவென்று தெரியவில்லை. அவர்கள் அவ்வழியே வந்த தாத்தாவிடம் இது என்னவென்று கேட்டனர். என்ன பண்றாங்கன்னா, ஸ்கூல் முடிஞ்ச அழகனும் அமுதமும் என்ன பண்றாங்க, ஸ்கூல் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகுது, வழியில ஒரு பந்து மாதிரி ஏதோ ஒண்ணு கிடக்குது கருப்பு கலர்ல. அப்ப அதை பார்த்துட்டு என்னவா இருக்கும், இது ஒரு பழம் மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு என்னது, அது என்ன பழம்ன்றத தெரியல. அப்ப போய் பக்கத்துல இருக்க தாத்தா கிட்ட என்ன பண்றாங்க, இது என்ன பழம் தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்க போறாங்க. தாத்தா என்ன சொல்றாருன்றத பாக்கலாம். அழகன்: தாத்தா, இது என்ன பழம்? தாத்தா: இதுதான் பனம்பழம். இந்த பழத்தை தின்னலாமா தாத்தா? தின்னலாம். மிக சுவையாக இருக்கும். சுட்டு அல்லது வேக வைத்து தின்ன வேண்டும். இப்ப தாத்தா என்ன சொல்றாரு, இது பனம்பழம், இத தின்னலாமான்னு கேட்டதுக்கு தாத்தா என்ன சொல்றாரு, தின்னலாம், ஆனா சுட்டு தின்னலாம், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், வேக வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க பனங்காய சாப்பிட்டுருக்கீங்களா? பனம்பழம்லாம் சாப்பிட்டுருக்கீங்களா? இந்த மாதிரி மரத்துல, அந்த பனை மரத்துல தான் என்ன பண்ணுவோம், அந்த பனம் பழம் கிடைக்கும். அமுதா: இந்த பனை மரத்தால் நமக்கு வேறு என்ன பயன்? எனக்கு நுங்கு மட்டுமே தெரியும். அமுதா என்ன பண்றா, இந்த பனை மரத்தை பத்தி வேற என்ன நம்மளுக்கு இருக்கு, வேற ஏதாச்சும் கிடைக்குமா, எனக்கு நுங்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அமுதா சொல்றான். அதுக்கு தாத்தா சொல்றாரு, நுங்கும் பனங்கிழங்கும் உணவாக பயன்படுகின்றன. பனை ஓலையால் கூடைகள் முடையலாம், கைவினை பொருள்கள் செய்யலாம், கூரை வேயலாம். பனஞ்சாறு பதநீராகவும் கற்கண்டாகவும் கருப்பட்டியாகவும் பயன் தருகிறது. என்ன சொல்றாரு தாத்தா, நுங்கு மட்டும் கிடையாது, இதோட நிறைய இருக்கு. என்னென்ன இருக்கு, நுங்கும் பனங்கிழங்குனா சாப்பிட்றதுக்கு பயன்படும். பனை ஓலைலாம் வச்சு என்ன பண்ணலாம், கூடெல்லாம் செய்யலாம். நீங்க பனங்கூடெல்லாம் பார்த்திருக்கீங்களா? வீட்டுல அம்மா கிட்ட கேளுங்க, அம்மாலாம் காட்டுவாங்க. இங்க பாத்தீங்களா, கைவினை பொருட்கள் செய்யலாம். அப்புறம் என்ன பண்ணலாமா, கூரை வெய்யலாம். பனஞ்சாறு பதநீராகவும் கற்கண்டாகவும் கருப்பட்டியாகவும் பயன்படுகின்றன. கருப்பட்டி, பனங்கற்கண்டு, பனங்கிழங்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த பனம்பழத்தால நம்மளுக்கு கிடைக்குது. அப்படியா தாத்தா? தாத்தா சொல்றாரு, ஆமாம் அழகா, அது மட்டுமல்ல, பண்டைய இலக்கியங்கள் கூந்தல் பனை என்னும் பனையோலைகள் தான் எழுதப்பட்டன. அவற்றை ஓலைச்சுவடிகள் என்கிறோம். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, ஓலைச்சுவடி எல்லாம் எழுதுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்த திருவள்ளுவர் கையில பாத்தீங்கன்னா ஒரு புக்கு மாதிரி ஒரு சின்ன ஒரு வச்சிருப்பாரு. அது என்னது, ஓலைச்சுவடி. அப்புறம் என்னது, ஔவையார் கூட கையில வச்சிருக்கதா நீங்க பாக்கலாம். நீங்க நிறைய புக்ஸ்ல எல்லாம் உங்களோட பிக்சர்ஸை பார்க்கும்போது புலவர்கள் என்ன பண்ணிருப்பாங்க, கையில ஓலைச்சுவடி தான் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் எதனால செய்யப்பட்டது, இந்த கூந்தல் ஓலை அப்படின்ற மரத்தாலதான் செய்யப்பட்டது. அமுதா: ஓ, தாத்தா என்ன சொல்றாரு, பனைமரம் வலுவான காற்றை தாங்கும் வலிமை பெற்றது. மேலும் பனைமரத்தின் வேர் நீரை உறிஞ்சி வைத்துக் கொள்ளும் இயல்பு கொண்டது. இது நிலத்தடி நீர்மட்டம் உயர காரணமாக அமைகிறது. தாத்தா என்ன சொல்றாரு, பனைமரம் நல்ல காத்தடிச்சாலும் வலிமையா தாங்கக்கூடியது. அப்புறம் என்ன ஆகும், மழை நீர்ல மழை பெய்யும் போது தண்ணீரை நிறைய உறிஞ்சு வச்சுக்கும், தேவைப்படும் போது எடுத்துக்கும். அதனாலேயே அதோட நிலத்தடி நீர் எப்படி இருக்கும், அது நிலத்தடி நீரை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அழகன். அடேங்கப்பா, இம்மரத்திற்கு இவ்வளவு சிறப்பா? தாத்தா: அது மட்டுமல்ல, பனங்காய் வண்டி, பனை ஓலை காற்றாடி, பனை ஓலை விசிறி, பொம்மைகள் போன்றவற்றை செய்தும் விளையாடலாம். தாத்தா என்ன சொல்றாரு, அது மட்டும் கிடையாது, பனங்காய் வண்டி செய்யலாம், பனை ஓலை காற்றாடி செய்யலாம், பனை ஓலை விசிறி செய்யலாம், பொம்மை செய்யலாம், இந்த மாதிரி நிறைய இன்னும் கைவினை பொருட்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்றாரு. பனைமரங்களை அதிகம் பார்க்க முடியவதில்லையே தாத்தா. என்னது, நம்ம காலத்துல பனங்காலாம் நாங்களாம் பார்த்ததே இல்லையே தாத்தா, பனைமரம் எல்லாம் எங்கதான் இருக்கும், நாங்களாம் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆமாம், என்ன செய்வது, பனைமரங்கள் பல்வேறு காரணங்களுக்காக வெட்டப்படுகின்றன. பனங்காடை, பனை உழவன்றான் போன்ற பறவைகள் பனைமரத்தில் வாழக்கூடியவை. அவையும் நம் வாழிடங்களை இழந்து வருகின்றன. என்ன சொல்ற தாத்தா, நிறைய விஷயத்துக்காக இந்த பனைமரத்தெல்லாம் வெட்டிடுறாங்க. அதனால என்னது, பனங்காடை, பனை உழவாரான் அப்படின்ற பறவைகள் இனங்களாம் கூட அழிச்சுக்கிட்டே வருது. ஏன்னா அது அங்கதான் கூடு கட்டி வாழும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அழகன்.
பனைமரத்தை பற்றிய பல செய்திகளை அறிந்து கொண்டோம் தாத்தா. இன்னும் ஒரு சிறப்பு உண்டு. பனைமரம் நம் நாட்டின் மாநில மரமாகும். இதன் சிறப்புணர்ந்து நாம் பனைமரங்களை பாதுகாக்க வேண்டும். தாத்தா என்ன சொல்றாரு, இது மட்டும் கிடையாது, பனைமரம் தானது நம்ம தமிழ்நாட்டுடைய மாநில மரமே அதுதான் அப்படின்னு சொல்றாரு. அதனால என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் வெட்டாம நம்ம அதை பாதுகாத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்றாரு. அப்படியே செய்வோம். நன்றி தாத்தா. நீங்களும் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி யாராவது பனைமரத்தை வெட்டுறதா பார்த்தாலும் நீங்க நிறுத்தி சொல்லணும். பனைமரத்தை மட்டும் இல்ல, மரத்தை வெட்டினாலே அது தப்புன்னு நீங்க சொல்லணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் போகலாமா? பனைமரத்தின் உறுப்புகள். பனைமரம் 12 உறுப்புகளை கொண்டது. இந்த உறுப்புகள் அனைத்தும் பயன் தரக்கூடியவை. அது என்னன்னு பார்க்கலாமா? குறுந்தோலை, சாறை ஓலை, ஓலை, பனங்காய், பலைப்பீலி, சில்லாட்டை, பச்சைமட்டை, உச்சிப்பகுதி, பத்தை மட்டை, நடுமரம், தூர்பகுதி, வேர்பகுதி. இந்த 12 பகுதிகள், 12 உறுப்புகள். தாவரங்களின் உறுப்பு பெயர் மரபு சொற்கள். மா, பலா, வாழை, இலை, ஈச்சம், தென்னை, பனை, ஓலை. ஏன்னா ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா, மா இலை, பலா இலை, வாழை இலை, ஈச்சம் ஓலை, தென்னை ஓலை, பனை ஓலை, அந்த மாதிரிதான் அதோட உறுப்புகள் பெயர் வச்சுதான் சொல்லுவாங்க. அதனாலதான் அப்படி கொடுத்திருக்காங்க. கம்பு தட்டை, கேழ்வரகு தட்டை, சோளத்தட்டை, பாருங்க, நெல் தாள், புல்தாள், திணைத்தாள், அவரை பிஞ்சு, கத்தரி பிஞ்சு, முருங்கை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு. புரியுதா? இது எல்லாமே அதோட உறுப்புகளாக இருக்கு. இப்ப பாருங்க, நம்ம அறிந்து கொள்வோம் நம்மளுடைய தமிழக அரசோடைய சின்னங்கள். நம்ம இப்போ என்ன சொல்லுவோம், தேசிய பறவை மயில் அப்படின்னு சொல்லுவோம். இது மாநில பறவை. அந்த மாதிரி நம்மளோட மாநிலம், நம்மளுடைய ஸ்டேட், நம்ம தமிழ்நாட்டுடைய சின்னங்கள் இது எல்லாமே. சின்னம் பாருங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம். பாடல் நீராறும் கடல் தமிழ் தாய் வாழ்த்துதான். நடனம் பரதநாட்டியம். விலங்கு வரையாடு. பறவை மரகத புறா. மலர் செங்காந்தல். மரம் பனைமரம். விளையாட்டு கபடி. பாருங்க, ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஓலை சுவடி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓலை கூட்டல் சுவடி. உயர என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தாழ. விழுந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் எழுந்து. கரையோரம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கரை கூட்டல் ஓரம். வினாக்களுக்கு விடையளிக்க. பனைமரத்திலிருந்து கிடைக்கும் உணவுப் பொருள்கள் யாவை? பனைமரத்திலிருந்து செய்யக்கூடிய விளையாட்டு பொருட்கள் யாவை? பனைமரத்தின் சிறப்புகள் யாவை? இது மூணுத்தோட ஆன்சரும் நான் இப்ப நோட்ல. பனைமரத்தில் இருந்து கிடைக்கும் உணவுப் பொருள்கள் யாவை? நுங்கு, பனங்கிழங்கு, பனம்பழம், பதநீர், கற்கண்டு, கருப்பட்டி. பனை மரத்தில் செய்யக்கூடிய விளையாட்டு பொருள்கள் யாவை? பனங்காய் வண்டி, பனை ஓலை காற்றாடி, பனை ஓலை விசிறி, பொம்மைகள். பனை மரத்தின் சிறப்புகள் யாவை? பனைமரம் வலுவான காற்றை தாங்கும் வலிமை பெற்றது. இதன் வேர் நீரை உறிஞ்சி வைத்துக் கொள்ளும் இயல்பு கொண்டது. இது நிலத்தடி நீர்மட்டம் உயர காரணமாக அமைகிறது. நெக்ஸ்ட் பாருங்க, சொற்களுக்கு உரிய படங்களை பொருத்துக. பார்க்கலாம். இது உங்களுக்கு தெரிஞ்சதை ஃபர்ஸ்ட் குறிக்கலாம். அப்புறம் என்னது? நா, அப்ப ஆனா என்னது? மாடு. ஆவின் பால் சொல்லுவாங்க. ஆ, சோ அந்த ஆ. வேறுபட்ட பொருள். மாட்டுக்கு இன்னொரு தான் ஆ, ஓகேவா? பசுக்கு இன்னொரு இது ஆன்னு சொல்லுவாங்க. சோ அதனாலதான் வேறுபட்ட பொருள் தரும் சொல்லை கண்டுபிடித்து வட்டமிடுக. வேறு பொருள் தரும். பாருங்க, நிலவு. மதினாலும் நிலவு தான், சந்திரனாலும் நிலவு. அப்ப கதிரவன்னா சூரியன். அப்ப அது மாதிரி வேறுபட்டதுதான் கண்டுபிடிக்கும். மன்னன், அரசன்னாலும் மன்னன் தான், வேந்தன்னாலும் மன்னன். அப்போ மந்திரி. அம்மா, அன்னைனாலும் அம்மா, தாய்னாலும் அம்மா. அப்போ மழலை. குதிரை, பரினாலும் குதிரை, புறவினாலும் குதிரை. அப்போ நரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுச்சா எல்லாருக்குமே? இதோடைய ஆன்சர்ஸ் என்ன பண்றேன், நான் உங்களுக்கு ஒரு நோட்ல எழுதி சொல்லித்தரேன். ஓகேவா? தாத்தா தாத்தா இது என்ன பழம்? இந்த பழத்தை தின்னலாமா தாத்தா? கொஸ்டின் மார்க் போடுங்க. அடேங்கப்பா, இம்மரத்திற்கு இவ்வளவு சிறப்பா? கொஸ்டின் மார்க். அவற்றை ஓலைச்சுவடிகள் என்கிறோம். விசிறி, கமா, பொம்மைகள் போன்றவை செய்யலாம். ஃபுல் ஸ்டாப். ஃபுல் ஸ்டாப். கரெக்டா வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் போலாமா? இப்ப பாருங்க, ஐம்பால் அறிவோம். ஐம்பால் அறிவோம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி இதை வந்து போர்ட்லயே சொல்லி தந்திருப்பேன். இப்போ உங்களுக்கு சிம்பிளா இதை வந்து சொல்லித்தரேன். திணையின் உட்பிரிவில் பால் ஆகும். பால் என்ற சொல்லின் பகுப்பு என்பது பொருள். என்னது? திணையோட உட்பிரிப்பு தான் பால். ஏன்னா சொல்லுவோம் இல்லையா, திணை எத்தனை வகைப்படும்? உயர்திணை, அக்ரிணை. உயர்திணையில யார் வருவாங்க? மனுஷங்க, தேவர்கள், அவங்களாம் வருவாங்க. அக்ரிணையில உயிரற்ற பொருட்கள் அதெல்லாமே அக்ரிணையில வரும். இல்ல ஆடு, மாடு அந்த மாதிரி வரும். இப்ப பாக்கலாமா? உயர்திணையில ஆண் பால், பெண் பால், பலர்பால். அக்ரிணையில ஒன்றன் பால், பலவின் பால். இப்ப பாருங்க, பால் 5 வகைப்படும். பால் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். பாத்தீங்களா? 5 இருக்கு. ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். இததான் தனியா பிடிச்சிருக்காங்க. பால்னாலே 5 வகைதான். இப்போ உயர்திணைனா என்ன, அக்ரிணைனா என்ன அப்படின்றத அவங்க கொடுத்திருக்காங்க. ஓர் ஆணை மட்டும் குறிப்பது ஆண் பால் எனப்படும். ஆணை மட்டும் குறிக்கிறது என்னது? ஆண் பால். அப்ப என்னன்னா சொல்லலாம்? முகிலன் சொல்லலாம். முகிலன் மட்டும் கிடையாது. எல்லா பாய்ஸோடைய நேம்ஸ் எல்லாமே என்னது? ஆண் பால். சிறுவன், அவன், இவன், அவர், இவர், இது எல்லாமே ஆண் பாலை குறிப்பும் சொற்கள். ஒரு பெண்ணை மட்டும் குறிப்பும் பெண்ணை மட்டும் குறிப்பது பெண் பால். இப்போ கவிதா, சீதா, ராதா அப்படி எல்லா பொண்ணுங்களோட பேர் எல்லாமே என்னது? பெண் பால். பெண்ணை குறிப்பது பெண் பால். தோழி, அவள், இவள். ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்களை குறிப்பது பலர் பால். என்னது? இப்ப அம்மா, அப்பா எல்லாருமே சேர்ந்து நிறைய குடும்பம் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அத பலர் பால்னு சொல்லுவாங்க. அதனால மக்கள், மாணவர்கள், அவர்கள், இவர்கள், நிறைய பேர், பாய்ஸ், கேர்ள்ஸ் எல்லாமே சேர்ந்து இருக்கிறது. ஓகேவா? அக்ரிணையில் ஒன்றை மட்டும் குறிப்பது ஒன்றன் பால். அக்ரிணைனா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஆடு, மாடு, அப்புறம் உயிர் இல்லாத பொருட்கள் எல்லாமே அக்ரிணையில வரும். பந்து, காகம், மான், பூ, அது, இது, இதெல்லாமே அக்ரிணை. அக்ரிணையில் ஒன்றுக்கு மேற்பட்டதை குறிப்பது பலவின் பால். பலவின் பால் அப்படின்னா அக்ரிணையில இப்போ நிறைய பறவைகள் இருக்கு. ஒரு பறவை இருந்தா என்னது? ஒன்றன் பால் சொல்லுவாங்க. நிறைய பறவை இருக்குன்னா பலவின் பால். விலங்குகள், நாற்காலிகள், தாவரங்கள், பறவைகள், அவை, இவை, இது எல்லாமே அக்ரிணையில சேரும். இப்போ புரிஞ்சுச்சா? உயர்திணையில ஆண் பால், பெண் பால், பலர்பால். அக்ரிணையில ஒன்றன் பால், பலவின் பால். இப்போ இத வந்து என்ன பண்ணலாம்? நம்ம தனித்தனியா எடுத்து எழுதலாம். இப்ப பாருங்க, பெண்கள் நிறைய பேர் இருக்காது. அப்போ பலர்பால். அவன் ஆண் பால். இவர்கள் அப்போ மனுஷங்களை குறிக்கிறது. கவியரசன் அதான் ஒரு ஆணுடைய பேர். கரெக்டா? விவசாயிகள், குமரன், மாணவர்கள், அப்பா, வீடு, ஒரே ஒரு வீடு இருக்கு. மீன்கள், நிறைய மீன்கள் இருக்கு. தங்கை அப்படின்னா தங்கச்சி, அப்போ பெண். அண்ணன், மரங்கள். நான் எழுதும் போது கரெக்டா பாருங்க, நான் எதுக்காக அங்க எழுதுறேன்றத பாருங்க. அம்மா அப்படின்றது பெண். கரெக்டா? செடி, பூக்கள், கவிதா, நாற்காலி, ஒரே ஒரு நாற்காலி. ஓகேவா? நாய். நான் இப்ப ஏன் எழுதியிருக்கேன் அப்படின்றத பாருங்க. இது எல்லாமே ஆண்குரியது, இது பெண்ணுக்குரியது. பலர்பால்னா நிறைய பேர் இருக்கிறது. ஒன்றன் பால்னா மரம், செடி, கொடி, அப்புறம் அந்த மாதிரி இருக்கிறது. பலவின் பால்னா அதே மாதிரி நிறைய இருக்கிறது தான். பெயருக்கு ஏற்ற வினையை பொறுத்து எழுதுவேன். அவன் வரைந்தான், அவள் ஆடினாள், அவர்கள் பாடினார்கள், அது ஓடியது, அவை பறந்தன. இத அழகா எடுத்து எழுதிக்கோங்க. புரிஞ்சுச்சா? அவன் வரைந்தான் அப்படின்னு எடுத்து எழுதுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஆன்சரும் அப்புறம் பொருத்தமான நிறுத்தற்குறியிட்டு இப்போ நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.